Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. Om Namo Bhagavate Vasudevaya. 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 Namaskrityam Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tatam Jayamutiraye Nasta Pradesho Nityam Bhagavata Sevaya Bhagavati Uttamam Sloke Bhakti Bhavati Nayastake Hare Krishna. Hare Krishna. Okay, இன்னைக்கு வந்து எத்தனை ஸ்லோகம் நம்ம ஆரம்பிக்கணும்? Any guest? 825 Prabhu. 825, huh? Okay, thank you so much. Domagyanatirmandasya jana shalakaya shakshurumlitam yena tasme Shri Gurave Namaha. Shri Chaitanya Manobishtam Shabidam yena bhutale Swayam Rupam Gadamayam Dadati Swapadantikam. Padas, okay, sloka. Vipada santu satsvat tatra jagadguru davato darshanam yakshayat abhuvarna bhava darshanam. So I wish that all those calamity will happen again and again, so that we could see you again and again. For seeing you means that we will no longer see repeat birth and death. Okay, Hare Krishna. So, யாராச்சும் இந்த பொருளுரை வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, வாசிக்கலாம். அந்த விபத்துக்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இதனால் உங்களையும் திரும்ப திரும்ப எங்களால் காண முடியும். ஏனெனில் உங்களை காண்பதென்றால் பிறப்பு இறப்பு என்னும் தொடர்ச்சியை இனி நாங்கள் காண மாட்டோம் என்பதாகும். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை மாதாஜி. பொதுவாக துன்பத்தில் இருப்பவர்கள், செல்வம் வேண்டுபவர்கள், புத்திசாலிகள் மற்றும் கேள்வி உடையவர்கள் ஆகியோர் பகவானை வழிபடுகின்றனர் அல்லது வழிபட துவங்குகின்றனர். தீய வழிகளில் முன்னேறி செல்லும் மற்றவர்கள் உயர்ந்த பதவிகளில் உள்ளவர்களாக இருப்பினும் அவர்கள் மாயா சக்தியால் வழி நடத்தப்படுகின்றனர் என்பதால் அவர்களால் பகவானை அணுக முடியாது. ஆகவே புண்ணியவான்களுக்கு ஏதேனும் துன்பம் விளைவிக்குமானால் அவர்களுக்கு பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை.
எப்போதும் பகவானின் தாமரை பாதங்களை நினைத்து கொண்டு இருப்பது என்பது பிறவி சக்கரத்தில் இருந்து விடுபடுவதற்கு தயாராவதை குறிப்பதாகும். ஆகவே பெயர் அளவேயான துன்பங்கள் விளைந்த போதிலும் அவை வரவேற்கப்படுகின்றன. ஏனெனில் பகவானை நினைவுபடுத்தி கொள்வதற்கு அவை நமக்கு வாய்ப்பை அளிக்கின்றன. இதன் பொருள் முக்தியாகும். அறியாமை கடலை கடப்பதற்கு மிகவும் பொருத்தமானதென்று ஏற்றுக்கொள்ளப்படும். பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைந்தவர்களால் கன்றின் குளம்படி தேக்கத்தில் உள்ள நீரை சுலபமாக தாண்டி விடுவதை போல் சுலபமாக முக்தி பெற முடியும். இத்தகைய நபர்கள் பகவானின் உலகில் வசிக்கும் தகுதி பெற்றவர்களாவர். ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்ததாக உள்ள இந்த இடத்தினால் அவர்கள் அடையக்கூடிய நன்மை எதுவும் இல்லை. இந்த ஜட உலகம் துன்பங்கள் நிறைந்த ஆபத்தான இடம் என்று பகவத்கீதையில் பகவான் உறுதி செய்கிறார். இது துன்பங்களை நிறைந்த இடம் என்பதை அறியாத தாழ்ந்த புக்தி உள்ளவர்கள் அத்துன்பங்களுடன் பொருந்தக்கூடிய திட்டங்களை தீட்டுகின்றனர். துன்பம் சிறிதும் இல்லாததிலும் ஆனந்தம் நிறைந்ததுமான பகவானின் வசிப்பிடத்தை பற்றிய தகவலை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இந்த பௌதீக துன்பங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக நிகழதான் போகின்றன. எனவே இவற்றால் கலக்கமடையாமல் இருப்பது நிதான புத்தி உள்ளவரின் கடமையாகும். தவிர்க்கப்பட முடியாத எல்லா வகையான துரதிஷ்டங்களையும் அனுபவிக்கும் ஒருவன் ஆன்மீக தன் உணர்வில் முன்னேற முயல வேண்டும். அதுவே மனித வாழ்வின் நோக்கமாகும். ஆன்மீகமான ஆத்மா எல்லா பௌதீக துன்பங்களுக்கும் மேற்பட்டதாகும். எனவே பெயரளவே ஞான துன்பங்கள் பொய்யானவை என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு புலி இதனை விழுங்குவதைப் போலவும் துன்பங்களால் தான் கதறி அழுவதைப் போலவும் ஒருவன் கனவு காண்கின்றான். உண்மையில் அங்கு புலியும் இல்லை, துன்பமும் இல்லை. அது வெறும் கனவு மட்டுமே ஆகும். அதை போலவே வாழ்வின் எல்லா துன்பங்களும் கனவுகள் மட்டுமே என்று கூறப்படுகிறது. பக்தி தொண்டின் மூலமாக பகவானுடன் தொடர்பு கொள்வதற்கு போதுமான அதிர்ஷ்டசாலியாக ஒருவர் இருப்பவரானால் அது மிக பெரிய இலாபமாகும். 9 வகையான பக்தி தொண்டுகளில் ஏதேனும் ஒன்றினால் பகவானுடன் தொடர்பு கொண்டு இருப்பதானது பகவானை நோக்கி செல்லும் வழியில் முன்னோக்கி வைக்கப்படும் ஓர் அடியாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாமா. ஓகே, ரொம்ப நன்றிமா, சரசம்மா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். மிக அருமையாக துன்பங்கள் இன்னும் மேலும் சொல்றாங்க. அதாவது விப்பட சாந்துசவர் தத்ர ஜெகத்து பவது தர்ஷனம் எத் அப்வர்ண பவ விப்பதா. ஸோ எனக்கு எப்போதும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி குந்தி தேவி கேட்கிறாங்க. ஸோ அதாவது பிரச்சனைகள் எப்போதும் இருக்கணும் என்ற பொருள் என்ன? அதோட விசேஷம் என்னன்னா, துன்பங்கள் எது சார்ந்தது? உடல் சார்ந்ததா இல்ல ஆத்மா சார்ந்ததா? உடல் சார்ந்தது. உடல் சார்ந்தது. அப்ப இங்க குந்தி தேவி என்ன பண்றாங்க? உடல் சார்ந்து பிரார்த்தனை பண்றாங்களா?
என்னன்னாக்கா அவங்க சொல்றாங்க, நீ என்ன எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன், நான் இப்பயே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறேன்ற ஒரு இதுல. ஓகே, அதாவது இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அழகான ஸ்லோகம் இட்லி பீப்படம் கிளேமிட்டி. ஸோ ஒரு துன்பங்கள் வர வர வரதான் நம்மளுக்கு விருத்தி அடையும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வேணுமா, இந்த நிலையை வந்து நம்மளுக்கு யாரு கேக்குறாங்கன்னா குயின் குந்தி தேவி கேக்குறாங்க. இப்ப எல்லாமே நல்லா இருந்துச்சு, நம்ம வீட்டுக்கு திருப்பி போவோமா? இல்லாட்டியும் மருந்தும் விருந்தும் 3 நாள் சொல்ல மாட்டோமே, எப்போதும் நல்லா அங்கேயே குடியா இருப்போம். அதே மாதிரி நம்ம இந்த பூமிக்கு வந்துட்டோம், இந்த பூமிக்கு திரும்பி விட்டு நம்ம எங்கேயிருந்து வந்தோமோ அங்க போறதுக்கு நம்ம முயற்சி பண்ண மாட்டோம். முக்கியமான ஒரு பொருளாகும். ஸோ அதில் தான் இந்த நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ 100% ரைட் பிரபு. ஆக்சுவலி 100% ரைட். ஏன்னு சொன்னாக்க இந்த துன்பங்கள்லாம் வரனாலதான் நம்மளே ஒரு காலகட்டத்தை வெறுத்திட்டு நம்ம கிளம்ப பார்க்கறோம். இல்லன்னு சொன்னாக்க நம்ம இங்கே ஜால்ரா போட்டு இங்கே நல்லா எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கு லைஃப் இங்க. சோ அப்ப யூ won't be going back. சோ அப்ப அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறது ரைட் ஆக்சுவலி. அப்ப இந்த துன்பங்கள் வர 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 சோ நம்மளுக்கு விருத்தியாகும். விருத்தியாயிட்டு ஆத்ம நிலைக்கு வருவோம். சோ அப்பதான் சொல்றாங்க, சோ நீ துன்பங்கள் வரும்போது எங்களுக்கு உண்மையான இன்பத்தை என்ன சொல்றாங்க, பிறப்பும் இறப்பும் இல்லாத இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னா உண்மையான என்னோட எங்க இருந்தாலும் அங்கிருந்து நான் வரேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அதோட பொருளாகும். ஓகேங்களா? இப்ப அடுத்த ஸ்லோகமானது போவோம். அடுத்த ஸ்லோகம் 26. ஜன்மைஸ்வர்ய சுரத்த ஸ்ரீபிஹி ஏதாமனமதாபோமாம் நைவர்த அத்தி அகம் வை துவங்கிஞ்சன கோச்சராம். அங்கிஞ்சன கோச்சரம் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகமானது. ஓகே, சொல்றீங்களா? யாரு பகவானை நெருங்க முடியும் என்ற உள்ள ஸ்லோகம். இதோட சுலகத்தை வாசிக்கிறீங்களா? முழு பயிர்ப்பு பொருள் ஒரு வாசிக்கிறீங்களா? பிரபு ஹரி கிருஷ்ணா. பெருமானி, பகவானாகிய தங்களை சுலபமாக அணுகிவிட முடியும். ஆனால் பௌதிக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். கௌரவமான குடும்பம், பெரும் செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் உடல் அழகு ஆகியவற்றில் தன்னை முன்னேற்றி கொள்ள முயலும் ஒருவரால் உண்மையான உணர்வுடன் உங்களை அணுக முடியாது. நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி கௌசல்யா மாதாஜி. கொஞ்ச நேரத்துக்கு பொருள் பார்ப்போம். சோ இப்ப பாருங்க, எதுக்காக விருத்தி அடைஞ்சாதான் நம்ம கடவுள்கிட்ட போவோம். இதெல்லாம் வேண்டாம், நான் எங்க வந்தோன்னா திருப்பி போறேன். So like this that the confirmation sloka. Yes, continue with your purpose. கௌசல்யா மாதாஜி, நீங்க கண்டினியூ பண்ணலாம். கௌரவமான குடும்பத்தில் பிறந்து அதிகமான செல்வத்தை பெற்றிருத்தல், கல்வி மற்றும் கவர்ச்சியான உடல் அழகு ஆகியவற்றை பெற்றிருத்தல் பௌதிக முன்னேற்றமாக கருதப்படுகின்றன. பௌதிகவாதிகள் அனைவரும் இத்தகைய பௌதிக செல்வங்களை பெறுவதில் தீவிரமாக உள்ளனர். இதுவே பௌதிக நாகரிக முன்னேற்றம் எனப்படுகிறது. ஆனால் இச்செல்வங்களை எல்லாம் பெற்றிருப்பதால் நிலையற்ற அவ்வுடைமைகளில் மயங்கி திமிர் பிடித்தவர்களாக நடந்து கொள்கின்றனர். இதன் விளைவாக இத்தகைய திமிர் பிடித்தவர்களால் பகவானின் புனித நாமத்தை ஓ கோவிந்தா, ஓ கிருஷ்ணா என்று மனப்பூர்வமாக உச்சரிக்க இயலாது. ஒருமுறை பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதால் பாவியொருவன் எல்லா பாவங்களையும் போக்கிக் கொள்கிறான் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. இதுவே பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதின் வலிமையாகும். இது சிறிதும் மிகைப்படுத்தப்பட்ட கூற்றாகாது. பகவானின் புனித நாமத்திற்கு உண்மையாகவே இத்தகைய சக்தி வாய்ந்த ஆற்றல் உண்டு. ஆனால் இத்தகைய உச்சரிப்பிலும் தரம் என்பது உண்டு. அந்த உணர்வின் தரத்தை பொறுத்ததாகும். ஆதரவற்ற ஒருவரால் பகவானின் புனித நாமத்தை உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க முடியும். ஆனால் அதே புனித நாமத்தை பௌதிகத்தில் திருப்தி அடைந்தவர்களால் அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க முடியாது. பௌதீக திமிர் பிடித்த ஒருவன் பகவானின் புனித நாமத்தை எப்பொழுதாவது உச்சரிக்க கூடும். ஆனால் அவனால் தரமாக உச்சரிக்க இயலாது. ஆகவே பௌதிக முன்னேற்றத்துக்குரிய 4 கொள்கைகளான கௌரவமான குடும்பம், நல்ல செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் கவர்ச்சியான அழகு ஆகியவை ஆன்மீக முன்னேற்ற பாதையில் உள்ள இடைஞ்சல்கள் என்று கூறப்படுகின்றன. காய்ச்சல் சுகாதாரமற்ற உடலில் ஒரு புற அம்சம் என்பதை போலவே
தூய ஆன்மீக ஆத்மாவை மூடியுள்ள பௌதிக திரையும் ஒரு புற அம்சமே ஆகும். பொதுவான முறை என்னவெனில் காய்ச்சலின் அளவை குறைத்துவிட வேண்டும். தவறான சிகிச்சை முறையால் அதை அதிகரித்து விடக்கூடாது. ஆன்மீகத்தில் முன்னேறியவர்கள் சில சமயங்களில் பௌதிக வாழ்வில் ஏழ்மையானவர்களாக இருப்பதாக காணப்படுகிறது. இது உற்சாகத்தை குன்றிவிட செய்யாது. மாறாக காய்ச்சலின் உஷ்ணமும் குறைவானது எப்படி நல்லதோ அதே போலவே ஏழ்மையான நிலை நல்ல அறிகுறியாகும். வாழ்வின் நோக்கத்தை பற்றிய அறியாமையில் அதிகமாக ஒருவரை ஆழ்த்திவிடக்கூடிய பௌதிக மார்க்கத்தின் அளவை குறைத்துக் கொள்ள வேண்டியதே வாழ்வின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். பௌதிக மயக்கத்தில் ஆழ்ந்துள்ளவர்கள் பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழைய சிறிதும் தகுதியற்றவர்கள். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம இங்க பார்க்கலாம். பேசிக்கலி என்ன பார்க்கலாம்னா, இந்த ஸ்லோகத்துல வந்து நான் சொன்ன மாதிரி ஏன் பௌதிகமாக இன்பமாக இருக்கிறவங்க அவங்களால ஜபம் பண்ண முடியாது? பணம் செல்வம் இருக்கிறவங்களுக்கு ஏன் ஜபம் பண்ண முடியாது? பிகாஸ் அவங்க சிந்தனை எல்லாம் அந்த பணத்துல தான் இருக்கும் பிரபு. ஈகோ. ஆக்சுவலி அவங்களுக்கு அவசியம் இல்லை. எதுக்கு கடவுள் நாடணும்? ஏன்னா அவங்க கடவுள் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. ரைட் ரைட். ஈகோ, எஸ், ஃபால்ஸ் ஈகோ இருக்கு மத்தது. ஆனா அதனால அவங்களுக்கு கிருஷ்ணாவை நினைக்க மாட்டாங்க. அதனால அவங்க டெஃபினட்டா வேற நிலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வேற நிலைக்கு அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி பிளிஸ்ஃபுல் பிளேஸ், கிருஷ்ணாவோட கோலக்கா இருக்கு இந்த மாதிரின்னு. ஸோ அவங்க கீழே அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஐ மீன் go down. There's no way for them to progress into disqualified. Yes, the reason disqualified because they have many things. Wealth and alla position irukkranga. So when they have all these things, they become a lot. So முத்துவங்க நீங்க பார்க்கலாம், ignorant இருப்பாங்க. When you ask, அவங்களுக்கு வேலைக்காரங்க இருப்பாங்க. Everything is fed by the spoon feeding. எல்லாமே அங்க நடக்குது. So why need what the necessary for them go to the God? So not necessary because so அதனால வந்துட்டு குந்தி தேவி சொல்றாங்க, இந்த மாதிரி இப்ப இந்த ஜென்மத்துல அவங்க வந்து நல்லா சந்தோஷமா இன்பமாக வெற்றியாக இருக்கலாம். என்ன நடக்கும்? They cannot be advanced. Why they cannot be advanced? Because அவங்களுக்கு வந்து எல்லாமே பாக்கியமாக எல்லாமே அவங்களுக்கு தேடி வருதுனால அப்படியே கடவுளை கும்பிடணும் அவசியம் அல்லன்னு நம்ம முதல்ல சொன்னேன். அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி பொறுப்பை இறப்பத்துல மாட்டிக்குவாங்க. ஏன்னா அடுத்த பொறுப்புல அவங்க பணக்காரங்களா இருப்பாங்க, நிச்சயம் கிடையாது. ஆனா திருப்பி துர்லப மனுஷ ஜென்ம யஹா. ஆனா திருப்பி துர்லபமாக மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப அரிது. ஸோ யாரெல்லாம் பணம் இல்லாம இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் காசு இல்லாம இருக்கிறாங்களோ அவங்கள வந்து ஒரு வகையில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பாக்கியம் இல்லைன்னு நினைக்கவே கூடாது. They should consider themselves as a lucky person because some way the fate it created. So இந்த மாதிரி we can see that this the sequence. அப்பதான் வந்து பகவான் வந்து அடுத்தது வந்து 27ல வந்து பாத்தீங்கன்னா the Lord will repercussions with unkinchanas bhaktas and others as well. எப்படி பகவான் வந்து நெக்ஸ்ட் ரிப்ளை பண்றான்னு பாக்குறேன். அது வரைக்கும் அழகிசன் பிரபு, please all your questions. It will be connected with the next sloka, so then we can go through and it will be connected. Namo ankinchana vitayaha nirvarta guna vartate atmarama santaya kailavapate ye namaha. Kailavapate ye namaha. Okay, இது படிக்கலாம். டிரான்ஸ்லேஷன் பர்பஸ் யுவாஷன் படிக்க முடியுமாயா? உங்ககிட்ட இருக்கா பாகவதம்? அங்க கிருஷ்ண பிரபு இருக்கையா பாகவதம்? இருக்கு பிரபு. ஓகே, படிங்க. பௌதிக ஏழ்மையில் உள்ளவர்களின் செல்வமாகிய தங்களது பௌதிக ஏழ்மையில் உள்ளவர்களின் செல்வமாகிய தங்களுக்கு எனது வணக்கங்கள். ஜடா இயற்கை குணங்களின் செயல்
விளைவுகளுடன் தங்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. நீங்கள் சுய திருப்தி உடையவர் என்பதால் சொந்த சுரூபியாகவும் அத்வைதியாகவும் தலைவராகவும் இருக்கிறீர்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. So then okay, yes, what's your question, Hare Krishna Prabhu? பிரபு, இப்ப வந்து எவ்வளவுதான் பணக்காரவங்களா இருந்தாலும் பிரபு, ஆனா அவங்களுக்கும் கஷ்டம் வருது பிரபு. மேபி பணம் கஷ்டம் வராது, மேபி மத்த வர சமயத்துல வந்து ஆனா அந்த ஒரு சான்ஸ் கிடைக்குது திங்க் பண்றதுக்கு, ஏன் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வருதுன்னு. அப்ப அந்த இதுல ஏன் அவங்க வந்து அந்த why can't they take advantage when they ask why these things happen to me? Then they can ask for okay. Now in order to answer your questions, இப்ப என்கிட்ட கையில காசு இருக்கு, I have a problem. Let's say I have a car. Problem இல்லாம இருக்கு, அது problems. I have a car and I have some problem with my car. What I will do? You go repair lah. Repair, or I just chuck away and buy a new one, no? Right. So the problem is there, but they know how to solve because they have money. But unless when they come, the suffering of the body, like பெரிய சீக்கு வருது, அந்த நோய் வந்துட்டு கூட, ஈவன் அந்த மாதிரி நோய் வந்து கூட சில பேர் still they believe the doctors, they trust the doctor can solve their problem, and what will happen to them? Again throw the money, right? So many people are still alive. So அப்படி இருக்கும்போது everything they solve with what they have. So what the problem there for them? What will happen if just say if children's mentally ill, then they is giving a lot of mental problems to them and things like that, something like that. Okay, and now you read this same translation now. Can you read this translation now? அந்த இது போடுறீங்களா பிரபு? Can you don't have your book with you? 820, yeah. ஏன்னா நான் ஸ்கிரீன் திறந்தா உங்களுக்கு தெரியாது, உங்க கண்ணுக்கு அது சின்னதா தெரியும். The one chapter. Prabhu, chapter 8, Prabhu. Chapter 8, verse number 27. Okay, Prabhu, I got it. Can you read the translation? Translation. My obeisances are unto you, who are the property of the materially improvised. You have nothing to do with the actions and reactions of the material modes of nature. You are self-satisfied, and therefore you are the most gentle and are master of the monies. Okay. Then can you read the translation, please? Okay. Translation or purport? Purport, sorry. Okay. A living being is finished as soon as there is nothing to possess. Therefore, a living being cannot be, in the real sense of the term, a renouncer. A living being renounces something for gaining something more valuable. A student sacrifices childish
proclivities to gain better educations. A servant gives up his job for a better job. Similarly, a devotee renounces the material world not for nothing but for something tangible in spiritual value. Srila Rupa Goswami, Sanatana Goswami, and Srila Raghunatha Dasha Goswami and others gave up their worldly forms and prosperity for the sake of the service of the Lord. They were big men in the worldly sense. The Goswamis were ministers in the government service of Bengal, and Srila Raghunatha Dasa Goswami was the son of big zamindar of his time. But they left everything to gain something superior to what they previously possessed. The devotees are generally without material prosperity, but they have a very secret treasure house in the lotus feet of the Lord. There is a nice story about Srila Sanatana Goswami. He had a touchstone, and this stone was left in a pile of refuse. A needy man took it, but later on wondered why the valuable stone was kept in such a neglected place. He therefore asked Sanatana for the most valuable things, and then he was given the holy names of the Lord. Akinchana means one who has nothing to give materially. A factual devotee or Mahatma does not give anything material to anyone because he has already left all material assets. He can, however, deliver the supreme assets, namely the personality of Godhead, because he is the only property of a factual devotee. The touchstones of Sanatana Goswami, which was thrown in the rubbish, was not the property of the Goswami. Otherwise, it would not have been kept in such a place. This specific example is given for the neophyte devotee just to convince them that material hankering and spiritual advancements go ill together. Unless one is able to see everything as a spiritual in relations with the Supreme Lord, one must always distinguish between spirit and master. A spiritual master like Srila Sanatana Goswami, although personally able to see everything as spiritual, set this example for set this example for us only because we have no such spiritual vision. Hare Krishna, Prabhu. Hare Krishna. Solunga, Prabhu. Yeah, please finish it, bro. Okay. Advancements of material visions of material civilizations is a great stumbling block of spiritual advancement. Such material advancements entangles the living being in the bondage of a material body, followed by all sorts of material miseries. Such material advancements is called anartha, or things not wanted. Actually, this is so. In the present context of material advancements, one uses lipsticks at a cost of 50 cents. And there are so many unwanted things which are all products of the material conceptions of life. By diverting attentions to the many unwanted things, human energy is spoiled without achievement of spiritual realizations. The prime necessary of human life, the attempts to reach the moon, is another example of spoiling energy, because even if the moon is reached, the problem of life will not be solved. The devotees of the Lord are called akinchanas because they have practically no material assets. Such material assets are all products of the three modes of material nature. They foil spiritual energy, and thus the less we possess such products of material nature,
the more we have a good chance for spiritual progress. The Supreme Personality of Godhead has no direct connections with material activities. All these acts and deeds, which are exhibits even in this material world, are spiritual and without affection for the modes of material nature. In the Bhagavad Gita, the Lord says that all this act, even his appearance and a disappearance in and out of the material world, are transcendental. And one who knows this perfectly shall not take his birth again in this material world, but will go back to Godhead. The material disease is due to hankering after lording it over material nature. Okay, now your answer is here now. The mental disease is due to anchoring after and loading it over mental nature. Okay, again, continue, please, reading. This hankering is due to an interactions of the three modes of nature, and neither the Lord nor the devotee have attachment for such false enjoyment. Therefore, the Lord and the devotees are called Nivritta Guna Vritti. The perfect Nivritta Guna Vrittis, the Supreme Lord, because he never becomes attracted by the mode of material nature. Whereas the living being have such a tendency. Some of them are entrapped by the illusory attractions of material nature. Because the Lord is the property of the devotees, and the devotees are the property of the Lord reciprocally, the devotees are certainly transcendental to the mode of material nature. That is the natural conclusions. Such unalloyed devotees are distinct from the mixed devotees who approach the Lord for mitigation of miseries and poverty of all because of inquisitiveness and speculations. The unalloyed devotees and the Lord are transcendentally attached to one another. For others, the Lord has nothing to reciprocate, and therefore he is called Atmarama, self-satisfied. Self-satisfied as he is. He is the master of all monies who seeks to merge into the existence of the Lord. Such monies merge within the personal effulgence of the Lord called Brahmajyoti. But the devotees enter into the transcendental pastimes of the Lord, which are never to be misunderstood as material. Hare Krishna, Prabhu. Is it clear? Is it answered your questions? I think Yes, fully Prabhu. answered. Yes. Prabhupada have answered your. Correct. So thank you so much, allegation, bro. So because they were loading, so when they are they materially they will loading again and loading because they have everything. So why they need to go to the Supreme Lord? Because they're loading over. They have a desire for it. So when they have a material desire, so அவங்க பௌதிகமாக ஆசை இருந்தா அப்புறம் எப்படி அவங்க முன்னேறுது பக்தி வாழ்க்கையில? ஆமா பிரபு, அறவே முடியாது பிரபு. இன்னொன்னு வந்து some of the அந்த மூணாவது அதுக்கு இரண்டாவது எழுதப்பட்டிருக்கு, some of them are entrapped by the illusory attractions of a material nature. Yes. So now you get the answer. So this how it happen actually. So மறு இதான் கவரிங். ஸோ அதனால தான் வந்து அவங்க சொல்றாங்க யாரு அங்கிஞ்சன கோச்சரா பக்தஸ் மட்டும் தான் போக முடியும். ஏன்னா பகவான்ன்றது நாட் சம்திங், பகவான் கிருஷ்ணா வந்து சாதாரண பௌதிகமாக சார்ந்து பார்க்க முடியாது. உண்மையா இல்லையா? பௌதிகமா எல்லாம் பார்க்க முடியுதுன்னா எல்லாத்துக்கும் அந்த விஷன் இருந்துச்சுன்னா அப்புறம் then where we going? Then the Lord becomes cheapest. அங்க எதுக்கு தபஸ்யா, அது எங்க austerity? So அவன் கிட்ட நம்ம கிட்ட தேவைப்படுது அங்கிஞ்சன கோச்சரா, தட் நம்மளுக்கு எந்த பற்று இல்லாம அவரு தான் கதின்ற இருக்கணும். ஏன்னா நம்ம உளுந்த காரணமே ரெபிலியஸ் நேச்சர். ஸோ நம்ம உளுந்தது. ஸோ we have seen this before. ஸோ அதனால தான் நம்ம இங்க இருக்கிறோம். எனிவே த சுப்ரீம் லார்ட் இங்க வந்து குந்தி தேவி வந்து அதனால தான் வந்து சொல்றாங்க நீ வந்து அங்கிஞ்சன கோச்சரா, த பூவரிட்டி பக்தாஸ். பூவரிட்டி பக்தாஸ்னா பக்தாஸ் வந்து திருப்பி எங்க வந்தாங்களோ அங்கதான் போவாங்க. இப்ப நான் விருந்தாளி வீட்டுக்கு போயிட்டு விருந்தாளி எனக்கு ஒரு கப்பு கோலை கொடுக்கலாம், ஆனா அது என்னோட சொத்து, நான் கிளீன் பண்ண முடியுமா? முடியாது.
அது நான் எனக்கு கொண்டு எவ்வளவு வரைக்கும் நான் கொண்டு போக முடியும்? அதே மாதிரி இங்க நம்மளுக்கு இருக்கின்ற சொந்தம் பந்தம் எல்லாம் தற்காலிகமானதான், அது நிரந்தரமா நம்ம கொண்டு போக முடியாது. எப்ப இது நம்ம புரியுறோமோ, எப்ப நம்ம இதை அறியறோம், அப்பதான் நம்ம பகவான் கிட்ட போக முடியும். So this இங்க சொல்லுது. So now the next is பகவான் வந்து ஒரு காலா, ஒரு நேரமானவர்னு நம்ம பார்க்க போறோம். மன்யேத்துவம் காலம் ஈஷானாம், காலம் நேரம், ஆனாதினிதம் விபும் சாம்சரந்தம் சர்வதா பூதானம் என்மிதா காலே. சோ இதோட மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்குவர் யாராச்சும் படிக்க போறீங்களா? இயேசு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதோட மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் நான் படிக்கிறேன் பிரபு. படிக்கலாம். My Lord, I consider you, your Lordship to be eternal time, the supreme controller, without beginning and end, the all. சசி, அனுஸ்ரீ நீங்க மியூட் ஆயிட்டீங்கம்மா. அனுஸ்ரீ அன்மியூட் பண்ணணுமா? Oh, sheesh. What happened? She's missing. Uh-oh. Internet இல்லையான்னு தெரியலையே. சரசமா நீங்க மத வாசிக்கு ஓகே வந்துட்டாங்க அனுஸ்ரீ. ஓகே we continue. படி சொல்லுங்க பிரபு. சாரி பிரபு, கொஞ்சம் லைன். நோ ப்ராப்ளம். அதுவும் மேல தப்பு இல்லமா, எல்லாரும் மேல தப்பு இருக்குது. நான் போயிட்டு மெக்ஸிசியம் டிஜியா எந்த லைன் போயிட்டு சண்டை கொடுக்கணும்? யூ மொபைல் வரையா? எல்லாம் இப்படிதான் இருக்குது. கண்டினியூ பண்ணுமா. ஓகே பிரபு, நான் மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கிறேன். எஸ் ப்ளீஸ் மா. My Lord, I consider your Lordship to be eternal time, the supreme controller, without beginning and end, the all-pervasive one. In distributing your mercy, you are equal to everyone. Their distinctions between living beings are due to social intercourse. ஓகே, இங்க கொண்டாருமா. அப்புறம் பொப்பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. பொப்பட் அப்ப கொண்டாந்து படிக்கலாம். என்னதுன்னா அவர் வந்து நேரமானவர். டு பி இன்டர்னல் டைம். இன்டர்னல் டைம்னா என்ன? What does internal time? ஆங்கிலத்தில் இன்டர்னல் டைம்னா என்ன? தமிழ்ல என்ன சொல்லலாம்? எஸ் மதுரம். காலா. யா, இன்டர்னல். forever. அவர் எப்போதும் இருப்பவர்னு அர்த்தம். தட் இஸ் திஸ் மீன் இஸ் a scala that he அப்ப எப்போதும் இருப்பவர்னா அவர் வந்து இந்த மூணு சப்ஸ்டன் குழந்தைருக்கு future, present and past, திரிகால சம்பந்தா. ஸோ இதான் அதோட பொருளாகும். ஓகே, எஸ். ஸோ அப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த நேரம் வந்து அவரு கண்ட்ரோல் பண்றாரா இல்ல அவரு நேரத்தை கண்ட்ரோல் பண்றாரா? அவரு நேரத்தை கண்ட்ரோல் பண்றாரு. சுப்ரீம் கண்ட்ரோல். So அதனால வந்து நெக்ஸ்ட் போடுறாங்க, without beginning and all possessive one, in the distributing of mercy you are equal to everyone. எப்போதும் அவர் வந்து சாமச்சரித்தம் சர்வதா, எல்லாத்துக்கும் ஒரே நிலையா தான் இருக்காரு. பக்தராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, டைம் வந்தா கிளம்புறதுதான். யாரும் இங்க பூமியில இருக்கிறது இல்ல. திருப்பி பக்தர் இல்லாதவங்க இறப்புக்குள்ள மாட்டிக்குவாங்க. பக்தர் இருக்கவங்க பகவான் கிட்ட போவாங்க. இதுதான் பகவானோட இது. Yes, continue to read. Purport, Anusri. Okay, Prabhu. Kunti Devi knew that Krishna was neither her nephew nor an ordinary family member of paternal house. She knew perfectly well that Krishna is the primeval Lord who lives in everyone's hearts as the super soul, Paramatma. Another name of Paramatma, feature of the Lord, is Kala or internal time. Internal time is the witness of all our
action, good and bad, and thus resultant reaction are destined by him. It is not use saying that we do not know why and for what we are suffering. We may forget the misdeed for which we may suffer at this present moment. But we must remember that Paramatma is our constant companion, and therefore he knows everything past, present, and future. And because the Paramatma future of Lord Krishna designs all action and reaction, he is a supreme controller also. Without his sanction, not a blade of grass can move. The living beings are, are given such freedom as they deserve, and misuse of that freedom is the cause of suffering. The devotees of the Lord do not misuse their freedom, and therefore they are good, good sons of Lord. Others who misuse freedom are put into miseries distinct by the internal kala. The kala offers the conditioned soul both happiness and miseries. It is called present time by internal time. As we have misery uncalled for, so we may know we may have happiness also without being asked. For they are all predestined by Kala. No one is therefore either an enemy or friend of the Lord. Everyone is suffering and enjoying the result of his own destiny. This destiny is made by the living beings in cause of social intercourse. Everyone here wants to lord it over the material nature, and thus everyone creates his own destiny under the supervision of the Lord, of the Supreme Lord. He is all pervading, and therefore he can see everyone's activities. And because the Lord has no beginning and end, he knows he is known also as the eternal time, Kala. Hare Krishna, before we go, before I continue Panadamanake, Anusri, can you open your camera, ma? Okay, Prabhu. Thank you. So இங்க பாருங்க அனுஸ்ரீயை நான் ஹைலைட் பண்றேன் எல்லாத்துக்கும். ப்ளீஸ் சி. உனக்கு எத்தனை வயசுமா? 10 வயசு பிரபு. 10 வயசு. போன வருஷம் அவங்களுக்கு 9 வயசு. சோ அனுஸ்ரீ ஆரம்பத்துல நீங்க பாத்துருந்தீங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப திக்குனாங்க, ரொம்ப பிள்ளை மிஸ்டேக் இருந்துச்சு, இவளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னமோ இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க எவ்வளவு சரளமாக படிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு உற்சவா, இதுக்கு நம்மளுக்கு ஆர்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ரொம்ப ரொம்ப நன்றி அனுஸ்ரீ, எங்க எல்லாத்துக்கும் ஆர்வத்தை உருவாக்குனதுக்கு. So we can see the improvement of yourself. So இத படிக்கிறதுனால your English also improved, your reading also improved. So this is the miracle actually. So we can see how Prabhupada book have make I think நிறைய வார்த்தைகள் இதுல கண்டிப்பா கத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். So thank you so much Anusri ma'am. Hare Krishna, ரொம்ப நன்றி பிரபு. Yeah, so we need to really say ஒரு ஹரே கிருஷ்ணா அனுஸ்ரீக்கு நம்ம சொல்லி ஆகணும் இந்த வேலையில, because this is very good. So நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? Please unmute your mic and we chant. Hare Krishna. Hare Krishna, Anusree. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Thank you so much. So Anusree, so நல்லா எப்போதும் இதே மாதிரி படிச்சு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். Thank you ma'am. So I mute everyone and I remove what I like. So நீங்க இது பண்ணலாம். இந்த போன் எடுத்துட்டு நீ சொல்லி பிரபு கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கேன்.
இங்கே இருந்து கூட சொல்லு. ஹரே கிருஷ்ணா. இங்கதான் அங்க போயிடாத, லைன் கிடைக்காத அப்புறம். ஹரே கிருஷ்ணா பிரபு. So இங்க பார்க்கலாம் நீங்க. So now we can see that பகவான் வந்துட்டு இங்க வந்து எப்போதும் வந்துட்டு நேரம் உள்ளவர். So he is not affected by the kalas. So காலத்துல வந்து ஒரு affected ஆகாதனால is not affected by the kala at all. காலம் வந்து அவரை வந்து தொடாது. அப்ப காலம் அவர் தொடாதுன்னா அப்ப என்ன பொருளாகும் இங்க? அவருதான் பிரபு காலமே. அவர்தானே காலம். எஸ். சோ அவரோட பொசிஷன்ஸை வந்து இங்க வந்து நம்ம பாக்குறோம். இப்ப வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 29வது வந்துட்டு பகவானோட அந்த பாஸ்ட் டைம் கண்டு இவங்க வந்து அதிர்ச்சியா போறாங்க. இப்ப வந்து பகவானோட பாஸ்ட் டைம் வந்து இவங்க வந்து பேச போறாங்க. இப்ப வந்து சோ நாவேத கஷித் பகவான் சிக்ஷிதம் தேவே ஏ மனுஷ்யாக தேவே ஏ மனுஷாக நிர்ணம் விதாம்பனம் நாயஷ கஷித் ஐதோ அசித் கிருஷித் தேவேஷ்ய ச அஸ்மின் விஷம் மத்திர் நிர்ணம். இங்க பார்க்கலாம். Oh Lord, no one can understand your transcendental pastime, which appear to be human and so are misleading. You have no specific object of favor, nor do you have any object of envy. People only imagine that you are partial. So அடுத்தது வந்து குந்தி தேவிக்குள்ள ஆச்சரியங்கள். We can see how குந்தி தேவியோட ஆச்சரியங்கள். So ஏன் ஆச்சரியங்கள் நெக்ஸ்ட் பாஸ்ட் டைம் நம்ம பார்க்க போறோம். next ஸ்லோகா பகவானோட ஆச்சரியத்தை பார்க்க போறோம். So the Lord mercy upon the fallen soul equal distributed. So இதே கேள்வி 7th canto ஸ்ரீமத் பாகவதத்துல பரிஷித் கேட்பாரு. பகவான் எல்லாமே சமந்தனமா தானே இருக்காரு, சமமாக இருக்கிறவரு. ஆனா தேவர்களுக்கு மட்டும் தானே உதவி செய்யற மாதிரி இருக்குது, அசுரருக்கு உதவி செய்யலையே இந்த ஒரு கேள்வி வரும். சோ அந்த கேட்கும் போது தான் நம்மளுக்கு அங்கதான் புரிய வருது. ஆக்சுவலி அவர் வந்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கு பிரதிபலிச்சாரு. அவரு வந்து தான் இந்த அசுரனை கொல்லணும்னு அவசியம் இருக்கா? இல்ல பிரபு. இப்படி ஒரு சுடக்கப்பட்டா எல்லாத்தையும் அழிச்சிடலாம். ஆமா. ஆனா அவரே பர்சனலா வந்து இதை அழிக்கிறாருன்னா என்ன பொருளாகும்? அப்ப அவங்களுக்கு இது அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறாரு அந்த மாதிரினா. ஓகே, தேங்க் யூ. எஸ் அனுஸ்ரீமா, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல அதுதான் பிரபு, அலிகேசன் பிரபு சொல்ல வந்ததுதான் நானும் சொல்ல வந்தேன். ஓகே, தேங்க் யூ so much மா. சோ அப்ப இங்க நம்ம பார்க்கலாம். So that the Lord want to show the mercy. So நம்மளோட எய்ம் எங்க? நம்ம எங்க போனோம்? Back to Godhead. Yeah, very good Anusri, thank you so much. That's the answer that I'm waiting for. Yes, want to go back to Godhead. So அண்ணா இந்த back to Godhead நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பக்தி தொண்டு செய்யணும். ஆனா எங்க அசுரர்கள் என்ன பண்ணாங்க? அசுரர்கள் எங்க பக்தி தொண்டு செஞ்சாங்க? இல்லையே. அண்ணா பகவான் ஏத்துக்கிட்டாரா பக்தி தொண்டா? So we can see the Lord is choosing them. So when yes, என்ன சொல்ல வரீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. Yes பிரபு. என்ன கஷ்டப்பட்டுலாம் அவரு அசுரா இருந்தாலும் அவர் என்ன கிருஷ்ணா பத்தியே சிந்தனை இருந்தாரு. எல்லாம் வந்து அவங்களுக்கு வைகுண்ட லோகம் தான். ஆமா லட்சுமண். Thank you so much bro. Yes, எப்போதும் பகவானோட ஸ்மரணத்திலே இருந்தாங்க. அங்க கருணை கொடுக்கிறாரு. அப்ப பார்ஷியாலிட்டி இருக்கான்னு கேட்டா பார்ஷியலா இல்ல. நீ எப்படி பகவானை பாவிச்சுக்கிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிரதிபலிக்கிறாரு. ஓகே, நான் பகவத்கீதா 4:11 anyone can read for me please? பகவத்கீதா 4.11 4.11. So long never do like this, huh? Open this na. Okay பிரபு, 4.11. Yes. இத படிக்கணுமா? As all surrender unto me, I reward them accordingly. Everyone follows my path in all respects, O son of Pritha.
So what does this mean? I mean, yeah, please. Carry on. Yeah, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னாக்க, as all surrendered unto me, I reward them accordingly. I mean, அந்த அவங்களோட கணக்கு பிரகாரம் அவங்களுக்கு வந்து they will give a rewards. Okay, let any one of you can contribute anything then. Allegation Prabhu. Nivashan, நீங்க அமைதியா இருக்கீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்களா? Lakshman Prabhu, Dr. Uma, Sumati Mataji, Saras Mataji. கிருஷ்ணா சொல்றாரு different degrees of success வரும் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல. ஒரு யோகி வந்து மிஸ்டிக் பவர்ஸ்லாம் பவர்ஃபுல்னு சொல்றாரு, அவார்டட் அந்த மாதிரி. Rewards the devotees according to the different intensities of love. Okay, thank you so much. Just like responding as a father, mother, or a brother, so another best work is still the perfection in Krishna consciousness. So அவருக்கு கொடுத்துட்டே இருப்பார். அவர் வந்து he won't ignore, like he'll give them some degree of success in Krishna consciousness. Okay, thank you so much, Mataji. Yes, Lakshman Prabhu. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவரு பகவத்கீதையில இப்ப சொன்னது எனக்கு சரியா வழங்கல. என்ன சொன்னாரு எனக்கு புரியல. இங்கிலீஷ்ல சொன்னாரு. நீங்க தமிழ்ல யாராச்சும் வாசிக்கிறீங்களா? கௌசல்யா மாதாஜி, நீங்க எப்போதும் உங்களோட லைப்ரரி முன்னுக்கே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. 4.11 வாசிக்கிறீங்களா? ஓ சரசு மாதாஜி, எஸ், தேங்க் யூ சோ மச். படிங்கம்மா. இது பொருள் உரையா இல்ல மொழிபெயர்ப்பு? ஓகே. என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல நான் அனைவருக்கும் பலன் அளிக்கிறேன். பிரதாவின் மகனே, எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியே பின்பற்றுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி சரசம்மா. ஓகே, எஸ் லட்சுமண் பிரபு, உங்களுக்கு வழங்கிடுச்சுங்களா? ஹரே கிருஷ்ணா, வழங்கிடுச்சு பாபா. ஓகே பிரபு. ஓகே, இது எப்படி நம்ம பாவிச்சுக்கிறது? கிருஷ்ணா என்ன சொன்னாரு பாபா? கிருஷ்ணா சொல்றாரு, நம்ம யாரு அவர் சரண் அடையிறோமோ அவர் வந்து எல்லா பாவத்திலிருந்து விடுவிச்சு நம்மளை கவர்ந்து பண்றாரு. இப்ப எல்லாமே யார்த்தானே கொடுக்குறாரு பாபா. இப்ப இன்பத்தையும் துன்பத்தையும் இப்ப பணக்காரங்க ஆனா கூட எல்லாம் அவரு தான் கொடுக்குறாரு. பணக்காரங்க ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு பணம் வேணும், பணத்துல நான் வாழணும்னு. அப்ப இன்பம் துன்பம் எல்லாமே பகவான் தான் கொடுக்குறாரு. ஆனா என்ன பண்ணுன்னா, நம்ம அவர் சரண் அடைஞ்சோமா அவர் நம்மளை கவர்ந்து பண்றாரு. உனக்கு பணம் வேணும், நான் பணத்தை கொடுக்குறேன், நீ அனுபவி. எல்லா முடிவும் அவருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ரெண்டாவது மத்தஜி திருப்பி வாசிக்கிறீங்களா சரசம்மா? ரெண்டாவதுங்களா? இல்ல அதே வாசிங்க. அதாவது எனக்கு என்னிடம் சரண் அடைவதற்கு ஏற்றாற் போல நான் அனைவருக்கும் பலன் அளிக்கின்றேன். ஓகே, அது அடுத்தது இந்த நெக்ஸ்ட் படிக்க சொல்றேன். எஸ். பிரதாவின் மகனே, எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியே பின்பற்றுகின்றனர். எல்லாமே எல்லாமே என்ன அர்த்தம்? Every living being. Every living being. Can we accept Nastigan inside? No. Include. I know. Because he is also living being. Being also. Okay, yes. ரொம்ப நன்றி. அதான் பொருளே. சோ நாஸ்திகன் என்ன நினைக்கிறான்? கடவுள் இருக்கான்னு நினைக்கிறான், இல்லன்னு நினைக்கிறானா? இல்லன்னு நினைக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி பகவான் பிரதிபலிக்கிறாரா இல்லையா? ஆமா. அவன் கல்லு நினைச்சா அவனுக்கு கண்ணுக்கு என்னவா தெரியுது? கல்லுதான். கல்லுதான். பக்தர்களுக்கு கடவுளா பார்த்தா கடவுள் தான். கடவுள் தான். அசுரன் பகவான் எப்படி பாக்குறாங்க? எனிமியா. அப்ப பகவான் எப்படியா இருப்பாரு? எனிமியா தான் இருப்பாரு. அதனாலதான் அவர் பேர் ராசராஜா. அவரோட ரோல்ல கொஞ்சம் குறையிறாரா? குறையல. அதுதான் குந்தி தேவிக்கு ஒரு குழப்பமா வைப்பமா இருக்கு. நீ எப்படி எல்லா ரோலையும் கரெக்டா நடிக்கிற? எங்களால முடியலையே. புரியுதுங்களா?
லக்ஷ்மண் பிரபு இப்ப அறியுதுங்களா? புரியுது பாபா. எஸ் சரசமா என்னமோ சொல்ல வந்தீங்கம்மா? இல்லைங்க பிரபு. இல்ல, ஓகே. இப்ப வந்து இதுதான் அதோட பொருளாகும். சோ இப்ப வந்து நம்ம வந்து இத பார்த்துட்டோம். அடுத்த வாரத்தில இருந்து வந்து அதுதான் வந்து குந்தி தேவி சொல்றாங்க, மனுஷனாக வந்துட்டு எங்களால புரிஞ்சுக்க முடியல. நீ என்ன செய்யற? பிரம்மா வேதத்தை படிச்சுட்டு அவன் வேதத்தை நீ அவர்கிட்ட தான் கொடுத்த. அவர் எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். அத்தனையும் அவர் தான். பாகவதமும் அவர் தான் எங்களுக்கு கொடுத்தாரு. இப்படி பரம்பரையா தான் வந்துகிட்டு இருக்குது. பிரம்மாவை இவனு புரிஞ்சுக்க முடியல. சரி, பிரம்மா தான் புரிஞ்சுக்கலாம், இந்திரன் தான் புரிஞ்சுக்கணும். உன்னால பிரம்மனால புரிஞ்சுக்க முடியல. பிரம்மா புரிஞ்சுக்க முடியலனாச்சும் பரவாயில்ல, பலராமனால கூட புரிஞ்சுக்க முடியலையே. எப்படி புரிஞ்சுக்க முடியலன்னா, எப்போதும் அங்க இருக்கின்ற நந்த கோபகுமாரர்கள்லாம் கோபகுமாரிகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணா மேல வந்து பாசமா இருப்பாங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்க மேல பாசமா இருக்க மாட்டாங்க. எப்ப பிரம்மா வந்து இந்த பசு இந்த இதெல்லாம் கூட்டிட்டு போயிட்டானே, எல்லாம் அந்த கோபகுமார் மேல பாசமாயிருவாங்க. அப்பதான் வந்து கிருஷ்ணாக்கு வந்து இந்த கோபி, அப்பதான் அந்த ரூபத்துல தான் வந்து கல்யாணமும் நடந்துச்சு. ஆக்சுவலி இது மோ டீட்டெயில் அங்க இல்ல. அப்ப கிருஷ்ணா வந்து உண்மையிலே இந்த கோபிகுமாரிங்களை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அங்க மேலோகத்துக்கு போனாங்க, அவங்க கூட கல்யாணம் பண்ணல. ஆக்சுவலி மேல இந்த பிரம்மா கொண்டு போனாரு, அந்த பையன் கூட கல்யாணம் பண்ணல 1 வருஷத்துக்கு. அந்த 1 வருஷத்துக்கு வந்து இந்த கல்யாணம் எல்லாம் ரொம்ப பாசமா சோ இந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆக்சுவலி சோ இதுதான் வந்து இது அப்ப வந்து பலராம் பாக்குறாரு, என்னடா நடக்குது இது, எல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்றாங்க. இப்ப சுதாமா ஸ்தோக்க கிருஷ்ணா சுபாலா அன்னிக்கிட்டு ஓடுறாங்களே, அவங்க பிள்ளை மேல பாசமா இருக்காங்க, கிருஷ்ணா மேல ஒரு பாசமா கூட இல்லையே. இன்னும் பலராம் குழம்புற. அப்ப வந்து பலராம் கிட்ட கிருஷ்ணா கிட்ட கேட்கிறாரு, என்னதான் நடக்குதுன்னு. அப்ப பலராம் கிருஷ்ணா சொல்றாரு, அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த ஆசையை நான் பூர்த்தி பண்ணிட்டேன். அப்பதான் பலராம் வந்து தன் ஆணவத்தை உணர்ந்தார். இந்த கதையை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி இவன் பலராம்னாலே புரிஞ்சுக்க முடியல பூமிக்கு லீலை பண்றப்ப. சோ எப்படி ரொம்ப சாதாரண பொன்னி எனக்கு எப்படி புரியும் என்று குந்தி தேவி கேட்கிறாங்க. வேதங்கள் அறிவில்லை, வேதங்கள் படிக்கல. சோ இந்த மாதிரி டீட்டெயிலாம் எப்படி எனக்கு தெரியும்னு சொல்லி இதைதான் நம்ம பாக்குறோம். என்னாச்சும் கேள்விகள் இருக்கா பிரபு? ஒரு கேள்வி பிரபு, ஒரு டவுட். பலராமும் அவரு தானே பிரபு? கிருஷ்ணா தானே பலராமும்? பிரபு உங்க லைன் சிக்குது பிரபு. நீங்க வந்து 3ஆம் சாப்டர் இல்லாதனால அது நவ அம்சம். மாமா அனுஸ்ரீ, இஸ் இட் கிளியர் நவ? ஹரிகிருஷ்ணா திருப்பி சொல்லுங்க பிரபு, திருப்பி சொல்லுங்க. பலராம் இஸ் பகவானோட சுயம் கிடையாது, கிருஷ்ணா மட்டும் தான் சுயம். இஸ் த ஒரிஜினல். அவரோட அம்சம் தான் வந்து பலராம். சுவாம் ஈக்குவல் டு கிருஷ்ணா, as no doubt, but still Krishna is Krishna. So don't try to understand this position Balaram and Krishna. நம்ம பைத்தியம் ஆயிரும். அப்புறம் அலிகேஷன் பிரபு பார்த்தா கிருஷ்ணா பலராம் கிருஷ்ணா பலராம் கிருஷ்ணா பலராம் பண்ணிட்டு இருக்க போறீங்க. So we just go with the flow, okay? Okay. He is the supreme lord. We have a limited intelligence. It's only small, I think about 2 kilo 3 kilo 2-3 kilo. பிரம்மாக்கு எத்தனை தலை இருந்துச்சு? 4 தலை. அவருக்கே புரிஞ்சா? புரியலையே. அப்ப நீங்க என்கிட்ட அந்த கேள்வி கேக்குறீங்களா? நான் எப்படி சொல்றது, நீங்க சொல்லுங்க. இது எனக்கு எனக்கு எட்டின வரைக்கும் நான் கேட்டேன் பிரபு. இப்ப எட்டிருச்சா? சரி 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 பிரபு. பகவான் எட்ட முடியுமா இந்த இன்டெலிஜென்ட்ல? முடியாது. வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். ஆனா அது எட்டும், கண்டிப்பா அது எட்டும். when you have spiritual knowledge, I promise that நீங்க இது வந்து 11 canto வரப்போது உங்களுக்கு புரியும். சரி பிரபு, ஹரே கிருஷ்ணா. அது வரைக்கும் கொஞ்சம் சபாலாம். இப்பதான் ஒரு canto இன்னும் முடிக்கல, அதுக்குள்ள 11 cantoட எசன்ஸ் கேட்டா நான் என்ன சொல்றது? ஓகே பிரபு, ஓகே. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. So, any other questions in today topics? ஹரி கிருஷ்ணா பாபா. பிரபு உங்க கிளாஸ் வந்து நல்லா இருக்குது. ஆனா நீங்க
என்ன சீக்கிரம் முடிச்சு 1 மணி நேரம், இன்னும் 1/2 மணி நேரம் தவா பண்ணுங்க, 1.5 மணி நேரம் கொடுங்க. இல்ல பிரபு, எல்லாம் வேலைக்கு போறாங்க, இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். சோ எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்க, நான் கரெக்டா பஞ்சுல நிட்டுறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் தான் போவேன், அதுக்கு மேல நான் போக மாட்டேன். நீங்க பார்த்தா கிருஷ்ணா கதை எவ்வளவு கஷ்டம் முடியாது, முடிவு இல்ல. அது எனக்கு தெரியுது, இல்லைன்னு சொல்லல. அவங்களோட தர்மமும் பார்க்கணும்ல, அதனால தான் பிரபு. நாட் ஐ டு வாண்ட், ஐ ரியலி என்னை விடிய பேசி சொன்னாலும் பேசிக்கிட்டே இருப்பேன், போய்கிட்டே இருப்பேன். ஆனா அங்க போனமே. ஓகே, சரிங்களா? சோ இப்ப நான் எண்ட் பண்றேன். கிரந்தர் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். இல்ல பிரபுபாத் கி